மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல் மருந்து மாயம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் மிளகாய் அரைக்கலாமா, அரைச்சா தீர்வு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். ஏன்னா தீய சக்திகளை அழிப்பது தான் மாசாணியம்மனுடைய மிகச்சிறந்த மிக முக்கியமான அற்புதமான அருள் கொடுக்கறதே அதுக்கு தான். தீய சக்திகளுடைய வினை அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனடியாக வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சு மிளகாய் அரைச்சிக்கங்க. அதனால் தவறே கிடையாது. ஏன்னா பல விதங்களில் பல பேர் பல மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு விஷயங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே இது வந்து செயல்படக்கூடிய விஷயங்கள். நிறைய தீய சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாகிருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தருடைய வளர்ச்சி பிடிக்காமல் அவங்களுடைய வளர்ச்சியில் பொறாமை கண்டு அதனால் வந்து வரக்கூடிய வயிற்றெரிச்சலில் நிறைய பேர் போய் இந்த மாதிரி தீய சக்திகளிடம் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை பண்ணி ஒருத்தரை வந்து அழிக்கிறது, முன்னேற விடாமல் பண்ணுறது, எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. செய்யாமல் இல்லை. தெய்வ சக்தி இருக்கும் பொழுது தீய சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க. நல்லது இருந்துச்சுன்னா கெட்டது இருக்கும், கெட்டது இருந்துச்சுன்னா நல்லது இருக்கும். அப்போ தெய்வ சக்திகள் இருக்கும் பொழுது தீய சக்திகளுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் இல்லை. எத்தனையோ விஷயங்களில் வந்து மூட நம்பிக்கை அது இதுன்னு சொன்னவங்களே இன்றைக்கெல்லாம் வந்து இன்றைக்கி கோயிலாக அலைஞ்சு அதுக்கு தீர்வு இருக்கா இதுக்கு தீர்வு இருக்கான்னு இன்றைக்கி ஓடிட்டுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவரவர்களுக்கு வரும்பொழுது தான் அதை உணர்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க. மற்றவங்களுக்கு நடக்கும் பொழுது இதெல்லாம் வந்து நம்பக்கூடியதாக இல்லை அப்படின்லாம் பேசுகிறாங்க. பேசிய மனிதர்களே இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நம்மளிடம் வர்றாங்க. அந்த பாதிப்புகளை நாம் சரி பண்ணக்கூடிய வேலையை தான் நம்ம செய்கிறோம். யாருக்கு கெடுதல் பண்ணுறக்கூடிய விஷயங்களையோ, ஒருத்தருடைய வாழ்க்கையில் முடக்கக்கூடிய விஷயங்களையோ, தீய சக்திகளால் செய்யக்கூடிய எந்த ஒரு தீய காரியங்களையும் நாம் முன்னின்று நடத்துவதும் இல்லை, அந்த பக்கம் நம்ம போகிறதும் கிடையாது. அந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதும் கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே தாய் மாசாணி. அவள் மட்டும்தான் அவளுடைய அருட்பாலிக்கக்கூடிய ஆகப்பெரிய மாபெரும் பராசக்தியாக நின்று மக்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய மாசாணி தாயின் அருளால் தான் எல்லாமே நல்லபடியாக எல்லோருக்கும் நல்ல தீர்வை நாம் சொல்லி அதிலிருந்து மக்களை மீட்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி தீய சக்தி இருக்குது, எங்கள் வீட்டில் முன்னேற்றமே கிடையாது, கடன் மேலே கடன், உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, உறவுகளுக்குள்ள பிரச்சனை, சண்டை சச்சரவு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, இப்படி எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்களை தாய் மாசாணி உறுதியாக செய்வாள். அதனால் கேள்வியே கேட்காதீங்க, அவநம்பிக்கையோடு இருக்காதீங்க. நம்பிக்கையோடு வந்து மிளகாய் அரைத்து பூசி இதற்கு தீர்வை நோக்கி நீங்கள் நகருங்கள். நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும். திருமணத்தில் தாமதம், திருமணமானாலும் குழந்தையில் தாமதம், உறவுக்குள்ள பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள் செலவு, கடன், எங்கே போனாலும் எதிர்ப்புகள், புதுசாக ஒரு வேலைக்கு போய் சேர்ந்த இடத்துலையும் உடனடியாக 10-15 பேர் எதிரியாக மாறிடுறாங்க. என்னன்னே தெரியல. நம்ம பேசுகிறதும் இல்லை, யாருக்கு எதிராக செயல்படுறதும் இல்லை, நம்ம வேலை உண்டு நாம உண்டு இருந்தாலும் கூட வழியே வந்து வம்புக்கு இழுத்து நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பிரச்சனை மேலே பிரச்சனையாக அவதூறுகள் பரப்புறது, பேரை கெடுக்கிறது, கெட்ட சகவாசத்தில் இருப்பதாக கதை கட்டி விடுறது, இது மாதிரியெல்லாம் நிறைய நடக்குதுங்க. அதுவும் வந்து ஆண்களை விட பெண்கள் தான் இதில் ரொம்ப சிரமப்படுறாங்க. பெண்களை வந்து வசியப்படுத்துவது, வசதியான வீட்டு பெண்ணை வந்து மனசு மாற்றி திருமணம் செய்வதற்காக அப்படி அந்த விஷயத்தை செய்து சுயபுத்தியை மாற்றி அந்த பிள்ளையுடைய படிப்பு, வாழ்க்கை, அவர்களுடைய சொந்த உறவுகள் எல்லாத்தையும் வந்து அந்த பொண்ணு விட்டுட்டு வர்ற அளவுக்கு மனசை மாற்றி அந்த வாழ்க்கையும் சீரழிக்கக்கூடிய வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் சிரமத்தில் மாட்டக்கூடியவர்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர வேண்டுமென்றால் உடனடியாக ஒரே தீர்வு தெய்வ நம்பிக்கை மட்டும்தான். தெய்வத்துக்கான அனைத்து விஷயங்கள்லேயும் நம்பிக்கை மட்டும்தான் முதன்மையாக இருக்கணும். நம்பிக்கையோடு வந்து மிளகாய் அரைத்து தாயிடம் வேண்டுதல் வைங்க, நிச்சயமாக நிறைவேறும். இதுக்கு எந்த நாளில் வந்து பண்ணினா உடனடியாக தீர்வு கிடைக்கும்? செய்வனைகளுக்குன்னு ஏதாவது சிறப்பான நாட்கள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மிக சிறந்தது. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை எதிரிகளை அழிக்கக்கூடியது. அந்த நாளில் வந்து நீங்கள் தாய் மாசாணிக்கு மிளகாய் அரைத்து வேண்டுதல் செய்யுங்க. நிச்சயமாக நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும். காலையில் நேரமே வந்து ஆற்றுல குளிச்சுட்டு சாமி போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மிளகாய் அரைத்துட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த தீர்வு நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அதனால் இங்கே வரக்கூடியவர்கள் உங்கள் வீட்டில் சில தீய சக்திகளின் செயல்பாடு இருக்கான்னு பார்த்துக்குங்க. நான் சொன்னதெல்லாம் இருக்கான்னு வந்து உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு பாருங்கள். நான் சொன்ன விஷயமெல்லாம் உங்கள் வீட்டில் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தீய சக்திகளுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு அர்த்தம்.
போட்டது போட்டபடி இருக்கிறது, வீடு வாசல் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, எவ்வளவு பெரிய நல்ல வீடாக இருந்தாலும் எப்பொழுது போனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு துர்நாற்றம் அந்த வீட்டுக்குள்ளே வீசும். அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிறது, அப்படியே முயற்சி பண்ணி குடும்பத்தோட கோயிலுக்கு போகணுன்னு ஆரம்பித்தா குடும்பத்தில் சண்டை வர்றது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரையில் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னா நிச்சயமாக குலதெய்வ கட்டும் குலதெய்வத்துடைய செயல்பாடும் அந்த இடத்துல இல்லாத அளவுக்கு பண்ணி தீய சக்திகளுடைய செயல்பாடு தலை தூக்கி இருக்குங்கிறது அர்த்தங்க. அந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் நடந்தால் நிச்சயமாக தாய் மாசாணியின் மண்ணை மிதித்து உங்களுக்கான பரிகாரத்தை நீங்கள் வேண்டுதலை பண்ணிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக தாயுடைய அருட்பாலிக்கக்கூடிய சக்தியினால் தீய சக்திகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அது பல விதங்களில் அவர்கள் செய்கிறார்கள். உணவில், காற்றுல, காலடி மண்ணில், தலை முடியில், துணியில், எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கும். தீய சக்திகளுடைய உருவேற்றி எலுமிச்சம்பழத்தை தூக்கி உங்களுடைய வீட்டில் வீசிட்டாங்கனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி சில மிருகங்களுடைய எலும்புகளை கொண்டு வந்து நீங்கள் வாங்கியிருக்கிற நிலத்தில் புதைத்து வைத்து விட்டார்கள் என்றால் நீங்கள் வீடு கட்டிய பிறகு சொல்லனா துயரத்துக்கு ஆளாகக்கூடிய சூழல்கள் எல்லாம் உருவாகிவிடும். விவசாய நிலத்தில் தீய சக்திகளுடைய ஏவல்கள் அதிகமாக இருக்குது. அங்கேயும் சில மிருகங்களுடைய எலும்புகளை வைத்து தீய சக்திகளை ஏவி விட்டு விவசாயமே பட்டுப்போகும் அளவுக்கு எதிரிகள் செயல்பாடு அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கான தீர்வையும் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். தீய சக்திகளிலிருந்து, அதனுடைய பாடுகளிலிருந்து தாய் மாசாணியின் உத்தரவில் நம்ம எத்தனையோ பேருக்கு நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதனால் நம்பிக்கையுடன் வாங்க, தாயிடம் வேண்டுங்கள், நிச்சயம் நிறைவேறும். எல்லா விஷயத்திற்கும் அவள் தீர்வாக ஒரு நல்ல ஒரு அற்புதமான வழிகாட்டக்கூடிய தாயாக இருக்கிறாள். நம்பிக்கையுடன் வாருங்கள். உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை எதிரிகளால் தொல்லைகள், தீய சக்திகளால் தொல்லைகள் இருந்தாலும் தாய் பார்த்து கொள்ளுவாள். அந்த ஒரு நம்பிக்கையில் எப்பொழுதும் நீங்கள் உறுதியாக இருங்கள். வாருங்கள், நல்லது நடக்கும். தாய் மாசாணி உங்களை காத்தருள்வாள். 16 செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தோங்க தாய் மாசாணி என்னைக்கு துணை இருந்து காத்தருள்னு வேண்டிக்கிறாங்க. குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.